என்ன தெரியுமா செய்வாரு? தந்த குடும்ப பிரச்சனை, தந்த புள்ள குட்டிய வளர்க்கணும், இந்த நாட்டில் இருந்து உழைக்க முடியாது, வெளிநாட்டுக்கு போய் படாத பாடுபடுவாரு. எங்கட பொஞ்சாதிமார் நினைக்கிறாங்களாய்க்கும் எங்கட மாப்பிளமார் வெளிநாட்டுக்கு போய் சொகுசு வாழ்க்கை வாழ்றாங்க. அல்லாஹ் அக்பர், நினைக்காதீங்க சகோதரர்களே. நம்ம மிக குறுகிய காலம் வெளிநாட்டில் இருந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் எங்களுடைய உறவுகள் படுகிற கஷ்டத்தை பார்த்து தனிமையில் கண்ணீர் கூட வடித்திருக்கிறோம். நாங்கள் அந்த அளவு கஷ்டப்படுகிறார்கள். வெயில் பார்ப்பதில்லை, குளிர் பார்ப்பதில்லை, சுமை பார்ப்பதில்லை. குடும்பம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக கஷ்டப்பட்டு 2 வருடம் 3 வருடம் உழைத்து போட்டுவிட்டு விடுமுறையில லீவுக்கு வருவாருங்க. விடுமுறையில வீட்டுக்கு வந்தா அந்த பொஞ்சாதி நடந்து கொள்ற முறை, அல்லாஹு அக்பர், அந்த பொஞ்சாதிமார் கணவன்மாரோட நடந்து கொள்ற முறை. ஏண்டா அவன் லீவ்ல வாரான்? 2 மாசம் லீவ்ல போய் மனைவியோட சந்தோஷமா இருந்துட்டு வருவோம், புள்ள குட்டியோட சந்தோஷமா இருந்துட்டு வருவோம்டா. அல்லாஹ் அக்பர். நிறைய குடும்பங்களை சந்திக்கிறோம் சகோதரிகளே. நம்ம நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கிறோம் சகோதரிகளே. அதனால நம்ம இலங்கையிலும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதனால நம்ம அதை அப்படியே வடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து முறைப்பாடு பண்றாங்க. இலங்கையிலும் சரி, இங்கு வந்தாலும் சரி, இப்படி எல்லாம் பிரச்சனைக்கு முறைப்பாடு செய்யறாங்க. என்ன காரணம்? ஒரு மனிதனுடைய உள்ளம் நொந்து போய், ஒரு மனிதனுடைய உள்ளம் உடைந்து போய் தானே இவ்வளவு கவலைப்படக்கூடிய நிலை. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நன்றி கெட்டவளாக நடப்பாள் என்று சொன்னார்கள். நபிகளார் சொன்னார்கள், வயக்புர்னல் இஹ்சான, கணவன் செய்யக்கூடிய உபகாரம் எல்லாம் மறந்துடுவாள். எப்படி தெரியுமா? லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தஹ்ர, ஆம்பளைய பார்த்து நபிகளார் சொல்றாங்க, நீ உன்னுடைய மனைவிக்கு காலம் முழுக்க உதவி செய்வாய், காலம் முழுக்க உதவி செய்வாய். ஒரு கட்டத்தில் உன்னிடத்தில் ஒரு வெறுப்பான ஒரு விடயத்தை கண்டு விடுவார். சும்மராத்து மின்க ஷைஅன், காலம் முழுக்க உதவி செய்தவர் ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துரும், சின்ன ஒரு பிரச்சனை நடந்துரும். என்ன தெரியுமா சொல்லுவாள்? மா ராய்து மின்க கைரன் கத்து, இவ்வளவு காலமும் உன்னோட வாழ்றதுல என்னதான் நன்மை கண்டோண்டு ஒரே அடியில கேட்டுடுவாள். நடக்குதா இல்லையா? இந்த வார்த்தை இலகுவான ஒரு வார்த்தையா போய் இருக்குதா இல்லையா? 10 வருடம் சந்தோஷமான வாழ்க்கை, 10 வருடம் நிம்மதியான வாழ்க்கை. ஏன்? கணவர் வெளியூரே இருந்தார், கைக்கு காசு கட்டுக்கட்டாக வந்தது, நிம்மதியா திண்டு குடிச்சிட்டு சந்தோஷமா இருந்தோம். கணவர் நாட்டுக்கு வந்தா ஜொப்பு கிடையாது, அல்லது நோயாளியா படுத்திருக்கிறாரு. 10 வருடம் இருந்த சந்தோஷம் கிடையாது. சரியாக சாப்பாடு கொடுக்கிறது இல்ல, சரியாக கவனிக்கிறது இல்ல, சரியான உடுப்பு வசதிகளை கொடுக்கிறது இல்ல. அல்லாஹு அக்பர். இதுதான் நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் என்ன பெரிய நலவுகளை செய்தாலும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துட்டா ஒரே வார்த்தையில சொல்லி போடுவாள், இவ்வளவு காலம் வாழ்றோம்னா நீங்க என்னதான் சாதிச்சீங்கன்னு கேட்டுருவாள். இதுதான் ஒரு பெண்மணி கணவனுக்கு நன்றி கெட்ட முறையில் நடப்பது. இதுதான் பெண் சமூகத்தை அதிகமாக நரகத்தில் நுழைவதற்கு காரணமாக நான் கண்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். புகாரியிலே 304வது செய்தியாக, புகாரியிலே 29வது செய்தியாக இந்த ஹதீஸை பார்க்க முடிகிறது.